இன்றைக்கி நம்ம 2007 நடந்த ஒரு கேஸை பற்றி நம்ம பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் கேஸை பற்றி பார்ப்போம். இந்த கேஸில் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலுக்கு இன்டர்னலாக கொடுக்கக்கூடிய ஒரு மெமோ சம்மந்தமாக ஒரு சார்ஜஸ் சம்மந்தமான ஒரு கேஸ் இது ஒரு ஆன்டி கரப்ஷன் சம்மந்தப்பட்ட ஒரு கேஸ் தான்ன்றதை தவிர்த்து அவங்க இன்டர்னலாக எப்படிலாம் ஒரு ப்ரெஷர் அது என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணுன்றதில்ல அப்படின்றத இன்றைக்கி இந்த கேஸ் மூலமாக நம்ம பார்ப்போம். இது சம்மந்தமாக கான்ஸ்டிடியூஷன்லேயே அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனை பற்றியும் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்ப்போம். செக்ரட்டரி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வர்சஸ் பிரகாஷ் சந்தர் மிர்தா அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் 1992 நடக்கப்பட்ட ஆரம்பித்த ஒரு விஷயத்தை பற்றி 2007 சுப்ரீம் கோர்ட் முடிவு பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இது ஃபேக்ட்ஸ் பேசிக்காக பார்த்தோன்னா இவர் அசிஸ்டன்ட் ஃபோர்மேனாக வேலை செஞ்சிட்ருக்காரு. இவர் ஒருத்தர்கிட்ட ஒரு கம்பெனி மூலமாக ஒரு 37,000 சொச்ச ரூபாய் லஞ்சம் கேட்டதா இவர் மேலே ஒரு புகார் ஒன்று வந்திருக்கு. இவர் மேலே ஒரு சார்ஜ் மெமோ ஒன்று ஃபைல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சார்ஜ் மெமோ ஒன்று கொடுத்து இவர் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை ஆரம்பிச்சிருக்காங்களே தவிர்த்து டிபார்ட்மெண்ட்டில் இவர் வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட்டில் இவர் மேலே சார்ஜ் மெமோ ஒன்று கொடுத்தாங்க. இந்த சார்ஜ் மெமோவை சேலஞ்ச் பண்ணி இவர் என்ன பண்ணுறாரு, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறாரு. அதாவது இந்த சார்ஜ் மெமோ கொடுக்கறதுக்கான அதிகாரம் இந்த அஃபீஷியல்ஸ்க்கு கிடையாது. அதாவது கான்ஸ்டிடியூஷன் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கிள் 311 அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சிவில் சர்வெண்ட் அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், இல்லை எந்த விதமான சிவில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க கவர்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய ஒரு சர்வெண்ட்டாக இருக்கலாம். இவங்களுக்கு அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி அதாவது இவங்கள நியமனம் பண்ண அந்த அதிகாரி அந்த அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி கீழே வேற யாரும் இவங்க மேலே வேலையை விட்டு நீக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லி செக்ஷன் ஆர்டிகிள் 311 கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது. இவரை அப்பாயிண்ட் பண்ண நியமனம் பண்ண அதிகாரிக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க்கில் யாரும் இவரை வேலையை விட்டு நீக்கிறதுக்கான அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லி அதில் இருக்குது. ஸோ இதை அடிப்படையாக வச்சு என் மேலே சார்ஜ் மெமோ ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை மேற்கொண்டு டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் ஒழுங்கின் நடவடிக்கை எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த சார்ஜ் மெமோவும் சரி டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸும் சரி இந்த பேசிக் ஒரு ஸ்ட்ரக்சர் அதாவது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட இந்த ஒரு பிரின்சிபலுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது. ஏன்னா எனக்கு கொடுத்தது என்னோடய அப்பாயிண்டிங் அத்தாரிட்டிக்கு சபார்டினேட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாஃப் தான் என் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது செல்லாது அப்படின்னு சொல்லி குவாஷுக்கு இதை சேலஞ்ச் பண்ணி சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனலில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இவரோட வாதத்தை ஏற்றுக்கிட்டு இவர் மேலே இஷ்யூ பண்ண சார்ஜஸ்லாம் கிளியர் பண்ணிடுறாங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் இவர் மேலே எடுத்த அந்த பர்டிகுலர் நடவடிக்கை மேலே இவங்க கவர்மெண்ட் அதாவது இவர் மேலே இன்ஸ்டியூட் பண்ண ஒரு ப்ரொசீடிங்ஸ் கவர்மெண்ட் ஸ்டேட் சைட்லேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து இவர் மேலே ரெவ்யூ பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. இது சரி கிடையாது, இது திரும்பி இன்னொரு தடவை சீராய்வு பண்ணணும்னு ரெவ்யூ பெட்டிஷனும் டிஸ்மிஸ் ஆச்சு. இது மேலே ஹைகோர்ட்டில் ரிட் மனு ஃபைல் பண்ணுறாங்க. ரிட் மனுவும் டிஸ்மிஸ் ஆகுது. ரிட் மனு மேலே ரெவ்யூ பெட்டிஷனும் ஃபைல் பண்ணுறாங்க. அதுவும் டிஸ்மிஸ் ஆகுதுன்றதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. இந்த கேஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் கேட்லேருந்து சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்லேருந்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் வருது. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இதை பார்க்கும்போது டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணுற அதிகாரம் யாருக்கு இருக்குன்ற ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் ஆகுது. டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சார்ஜ் மெமோ ஒன்று இஷ்யூ பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு ஃபைனல் நேச்சர் இருக்கா, அது இவர் வேலையை விட்டு நீக்கக்கூடிய அத்தாரிட்டி தான் சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண முடியுமா அப்படின்றது இதெல்லாம் இருக்கா அப்படின்றது சுப்ரீம் கோர்ட் பார்க்கும்போது இது ஒரு டெம்பரரி இனிஷியல் தான். இப்போ ஆரம்பத்தில் இவர் மேலே சார்ஜ் மெமோ கொடுக்குறாங்க, அவங்களே வேலையை விட்டு நீக்க போகிறது கிடையாது. இவர் அந்த போஸ்ட்லேருந்து எடுக்கக்கூடிய அதிகாரம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இவங்க அப்பாயிண்டிங் அத்தாரிட்டி இல்லை அவங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரம் பொசிஷனில் இருக்கவங்க தானே தவிர்த்து இதை சார்ஜ் மெமோ இஷ்யூ பண்ணால் அதே அதிகாரி இவங்கள வேலையை விட்டு தூக்க போகிறது கிடையாது. ஸோ இது அனாவசியமான ஒரு கவலை. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் நடந்தது பார்த்தோம்னா 2007 ஆரம்பத்தில் கேஸ் ஆரம்பித்தது 1992 நடந்த சம்பவம் சம்மந்தப்பட்ட சார்ஜஸ். ஸோ இந்த இடைக்காலத்தில் ஒரு 15 வருஷம் கேப்பில் கிட்டத்தட்ட 20 வருஷம் கேப்பில் இவ்வளோ நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அது சம்மந்த எவிடன்ஸும் அழிஞ்சிருக்குன்றதுனால இது ஃபர்தராக ப்ராசிக்யூட் பண்ணுறது சரி கிடையாது.
ஆனால் ஒரு சார்ஜ் ஷீட்டுன்றது ஒரு ஃபைனாலிட்டியை அட்டைன் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க. ஷோகாஸ் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அல்லது சார்ஜ் ஷீட் ஒன்று இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது ஃபைனாலிட்டி கிடையாது. அந்த சார்ஜ் ஷீட்டுக்கு மேலே பதில் சொல்லிட்டு அந்த பதிலையும் பரிசீலிக்கக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்கக்கூடியவங்க, அதாவது டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ் நடத்தக்கூடிய அத்தாரிட்டியில் இருக்கிறவங்களோட அத்தாரிட்டி தான் கொஸ்டின் பண்ண முடியுமே தவிர்த்து நேரடியாக சார்ஜ் ஷீட்டை கொடுக்குறதே குவாஷ் பண்ணுறதுன்றது முடியாது அப்படின்றது இருக்குது. இந்த கேஸ் வந்து கிரிமினல் லாவில் வந்து ஒரு அடிப்படை இருக்குது. இந்த கேஸுக்கு சார்ஜ் ஷீட்டை நேரடியாக சார்ஜஸ் வந்து குவாஷ் பண்ணுறதுன்றது வழி கிடையாது. யூஸ்வலாக வந்து அதை ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணாது. ஆனால் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் வந்து குவாஷ் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட் ஏற்றுக்கும். அதாவது கோர்ட் வந்து ஏற்றுக்கிறது வந்து சார்ஜஸை ஃப்ரேம் பண்ண அப்புறம் தான். அதை குவாஷ் பண்ணுறதுக்கு வந்து ஹைகோர்ட் வந்து நடுவில் வருமே தவிர்த்து சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணுறதுக்கு முக்கால்வாசி நிறைய கேசஸில் வந்து ஹைகோர்ட் ஹெசிடேஷன் தான் காமிப்பாங்கன்றத ஆரம்பத்தில். எது ஆரம்ப கட்ட நடவடிக்கை, எது ஒரு ஃபைனலான ஒரு கன்க்ளூசிவ் ஒரு சொல்யூஷன், அது முடிவு அப்படின்றத நம்ம ஆரம்பத்திலே தெரிஞ்சுக்கணும். அதை பேஸ் பண்ணி தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாலையாக இருக்கட்டும் இல்லை கிரிமினல் லாலையாக இருக்கட்டும் நம்ம ப்ரொசீடிங்ஸ் எடுக்கணுன்றதை புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்கு தான் இந்த பர்டிகுலர் கேஸை நம்ம இன்னைக்கு பார்ப்போம்.